டேய் தைரியம் இருந்தா பேஸ்டா, ஏன்டா போனை கட் பண்ற? இருடா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். வைங்க, அப்புறம் பேசுறேன். சார் வணக்கம் சார். வர சொன்னீங்களாமே. உன் பேர் என்னப்பா? கவின் சார். கவினா? செல்ல கொடு. ஏன் சார்? செல்ல கொடு சொல்றேன். இளங்கோ இங்க வாங்க. செல்ல கொடுங்க. செல்போன்ல பொண்ணுங்களுக்கெல்லாம் செக்ஸ் படம் அனுப்புவீங்களோ? பொறுக்கி ராஸ்கல், யாரா நீ? பொறம்போக்கு பயல. ஏய் யாரு நீ? தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க. போன்ல அப்படி பேசனல, தைரியம் தான் இப்ப நேர்ல பேசுறா ஓ, பாப்போம். எனக்கு மிஸ்டு கால் கொடுத்து வம்பளுத்தது நீதானா? ஏய், என் புருஷன் வீட்ல இல்ல. இருந்திருந்தா என்ன நடக்குனே தெரியாது. ஏய் என்னடி பண்ணுவ? நிறுத்துங்க. நாங்க எதுக்கு இருக்கோம்? தம்பி, உங்க செல்போன்ல இருந்து எம்எம்எஸ் அவங்களுக்கு நிறைய போயிருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? சார் நான் அனுப்பல சார். ஃப்ராடுக்காரன் நாயே. சார் இவெல்லாம் ஒத்துக்க மாட்டா சார். இவனெல்லாம் வேற விதத்துல விசாரிங்க. நீ சும்மாருமா. நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. வேற யாருக்கா அனுப்புறதுக்கு பதிலா இவங்களுக்கு தவறா அனுப்பிட்டீங்களா தம்பி? சார் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது சார். வேணா என் செல் எடுத்து செக் பண்ணி பாருங்க. சார் தப்பு பண்றவன் எப்ப தான் தப்பு ஒத்துட்டு இருந்திருக்கான் சார்? பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. இதை பெருசுப்படுத்தாத. இதை பெருசுப்படுத்தினீங்கன்னா உனக்கு தான் அசிங்கம். சரி தம்பி, நீங்க தான் அனுப்பல. உங்க செல்லேருந்து வேற யாராவது அனுப்பியிருக்கலாம்ல? சார் வேற யாரும் அப்படி கிடையாது. என் டிரைவர் இருக்கான், அவனுக்கு இந்த செல்லை ஆப்ரேட் பண்ண தெரியாது. இனிமேல இது மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கப்பா. இன்னொரு முறை இது மாதிரி நடந்துச்சுன்னா உன் மேலதான் நான் சிவியரா ஆக்ஷன் எடுப்பேன். இந்தா போ. தேங்க்ஸ் சார். அம்மா, உண்மையிலே அனுப்பினவனா இருந்தா கூப்பிட்டவன வந்திருக்க மாட்டாமா. இனிமே அனுப்புனா சொல்லுமா, சிவியர் ஆக்ஷன் எடுப்போம். இந்தாமா. அவன் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அழாதக்கா. அக்கா வீட்டு மாடியில் குடியிருந்திருக்கான். பிரியா அண்ணன்ட்ட கார் டிரைவராக இருந்திருக்கான். அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு அவன் தான் காரணமாக இருக்கான். யாரடி ஃபோன்ல? கணேஷ் தான். பாவண்டி, ஃபோன் எடுத்து பேசு. சாப்பிட தானே வந்த, சாப்பிடு. பிரியா ப்ளீஸ் பிரியா, ப்ளீஸ் பிரியா. உன் கோவம் நியாயமானதுதான். நீ சொன்னதான் கரெக்டு. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். உன் அண்ணன் ரொம்ப நல்லவர் பிரியா. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அக்கா மேலேயும் தப்பு இல்லை, உங்கள் அண்ணன் மேலேயும் தப்பு இல்லை. தப்பு வேற எங்கேயும் நடந்திருக்கு பிரியா. அதையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். இது எனக்கான போராட்டம் இல்லை பிரியா, நமக்கான போராட்டம். என்னடா செல்லாம், இன்னும் கோவம் போலையா? நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. ப்ளீஸ் பிரியா, பேசு பிரியா. அவசரத்துலேயும் ஆத்திரத்துலேயும் முடிவெடுத்தா அது சரியா வராதுன்னு இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். இதுக்கெல்லாம் காரணமானவனை பார்க்க தான் போயிட்டுருக்கேன் பிரியா. சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் ஓகே. ப்ளீஸ் கணேஷ், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே, பை பிரியா. ம்.